அவங்களுடைய வேலை அப்படிங்கறதே என்னன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்ப வச்சு அதை உங்ககிட்ட விற்கிறது தான். இப்போ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இந்த காப்பீட்டு திட்டம் பாருங்க, இந்த பங்கு பாருங்க, இந்த பங்கு வாங்கினா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பெரும்பாலும் அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அந்த விஷயத்த வாங்கினதுக்கு அப்புறம் தரகு பணம் அப்படிங்கிறது போகும். அவங்களுடைய வேலை அப்படிங்கறதே என்னன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்ப வச்சு அதை உங்ககிட்ட விற்கிறது தான். இப்படி இதை பத்தி எல்லாம் தெரியாத அன்பு என்ன நினைப்பாருன்னா, பரவாயில்லையே இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே இடத்துல தனிநபர் இதை பத்தி தெரிஞ்ச அறிவு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிற கெட்டதுலாம் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாரு. உண்மையாவே நல்லதாவே இருந்தாலும் கூட தன்னுடைய தனிப்பட்ட நிதி இலக்குக்கு அது சரி வருமா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல அந்த விஷயத்துல நான் பணத்துல போடாம வேற ஏதோ ஒரு விஷயத்துல நான் பணத்தை போட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. இப்படி நமக்கு சொல்லப்படுற நிதி ஆலோசனைகள் சரியானதா, அந்த ஆலோசனைகள் நமக்கு பொருத்தமா இருக்குமா பாக்குறதுக்கு நமக்கு தனிநபர் நிதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்.